வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. ராமநவமியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பகவான் ஸ்ரீராமரின் பிறந்த நாளான ராமநவமி தினத்தில் அவரின் காவிய வாழ்க்கை பயணம் உண்மை, தர்மம் மற்றும் நெறிமுறைகளின் பாதையை பின்பற்ற நம்மை தூண்டுவதாகவும், இவ்விழா அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டுடன் மனிதகுலத்திற்கு சேவை செய்வதற்கான செய்தியை வழங்குவதாகவும் பதிவிட்டுள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வக்ஃப் சொத்துக்களின் முறையான நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இது மக்களவையில் கடந்த 3ஆம் தேதியும் மாநிலங்களவையில் 4ஆம் தேதியும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை அடுத்து தற்போது இந்த மசோதா சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ராமேஸ்வரம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் 8300 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில் சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் முதலாவது செங்குத்து தூக்கு கடல் பாலமான புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்து ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் சேவையை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு பிரதமர் வரவுள்ளதால் பாதுகாப்பு கருதி இப்பகுதியில் ட்ரோன்கள் பறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்திய கடற்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல் INS சுனைனாவின் ரோந்து நடவடிக்கைகளை கர்நாடகாவின் கார்வாரில் இருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கடற்படை தளபதிகள் மாநாட்டையும் அவர் தொடக்கி வைத்தார். கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதியுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக கடைபிடிக்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.